ஓகே, நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், there are two ways you can solve a move semantics bug, which was reference, அப்படி இல்லைன்னா you have to clone. நான் கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டாக் ஃப்ரேம்லேருந்து அந்த டேட்டாவை நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறது, கூடு விட்டு கூடு பாயறது, ஆக்சுவலாக அப்படி நடக்கிறது இல்லை, அது வேற மாதிரி ஆகுது அப்படின்னு. அதைத்தான் இப்போ என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் இந்த பழைய எரருக்கே நான் வரேனே, நான் அதை ஃபஸ்ட்டு நான் அன்டூ பண்ணிக்கிறேன் சில விஷயத்த. ஓகே, இப்போ திரும்பியும் அந்த எரருக்கு வருவோம். இந்த எரரில் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா இங்கே போட்டிருக்குங்களா, கன்சிடர் cloning the value if the performance cost is acceptable அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்த பார்க்கணும், which is point number 1. இந்த விஷயத்த which does not implement the copy trait. Again, traitsனா என்ன, அது என்ன செய்யுது, ஏது செய்யுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ட்ரெய்ட்ஸ் சாப்டரில் நம்ம பார்ப்போம். பட் இப்போ இதை புரியறதுக்கு நான் சொல்றது இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள மட்டும்தான். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகே, கம்மிங் பேக். இந்த ட்ரெய்ட்டுங்கிற காப்பிங்கிற ட்ரெய்ட் விஷயத்தையும் அதே சமயத்தில் இந்த க்ளோனுங்கிற விஷயத்தையும் என்னன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? கம்மிங் பேக் டு பிளாக் போர்ட். ஃபர்ஸ்ட் காப்பினா என்னங்க மக்களே? காப்பினாலே யூஸ்வலாக நமக்கு என்ன தோணும்? ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகிறோம், ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் ஒரு ஆதார் காப்பியோ இல்லைனா ஒரு ரேஷன் கார்டு காப்பியோ இல்லைனா லைக் எனிதிங் அந்த ஜெராக்ஸ் மிஷின்குள்ளே வைக்கிறோம். ஒரு ஒரிஜினல் நம்மக்கிட்டேயே தான் இருக்கும், அது ஒரு மிஷின் மூலியமா போய் we get a duplicate of it. கரெக்டுங்களா? ஆனா உங்க ஒரிஜினல் மாதிரியே உங்களோட டூப்ளிகேட் இருக்குமா? இருக்காது. பிகாஸ் ஆப்வியஸ்லி உங்க ஒரிஜினல்ங்கிறது இப்போ நான் ஆதார் கார்டே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன்னா அது ஒரு கார்டு ஃபார்ம்ல இருக்கும். ஆனா அதனோட டூப்ளிகேட் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஒரு பேப்பர் ஃபார்ம்லயே இருக்கும். வாட் இஃப் உங்க ஒரிஜினல் மாதிரியே யாராச்சும் ஒரு காப்பியை அப்படியே அச்சசலா இன்னொரு ஒரிஜினல் மாதிரியே கொண்டு வந்தா? அதுதான் ரெண்டு வித்தியாசம் பிட்வீன் ஷாலோ காப்பி அண்ட் டீப் காப்பி. இது என்ன, எதுக்குடா சொல்ல வர அப்படிங்கிறதுக்கு ஒரு இருக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காப்பிங்கிற அந்த ஒரு ட்ரெய்ட்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்னு. அதனால ஒரு விஷயம் செயல் பண்ண முடியாது, அதை நிர்ணயிக்கிறது தான் இந்த ட்ரெய்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கே வந்து ஒரு லெட்ஸே நம்ம ஒரு எக்ஸசைஸே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளால் வந்து ஒரு 10 புஷ்அப் செய்ய முடியும்னா அது நம்மளோட ட்ரெய்ட்டு. இன்னொருத்தவங்களால 20 புஷ்அப் செய்ய முடியும்னா அது அவங்களோட ட்ரெய்ட். அவங்களால என்ன முடியும், வாட் இஸ் தேர் கேப்பபிலிட்டி அப்படின்னு. ஸோ அந்த கேப்பபிலிட்டி ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு தகுந்த மாதிரி மாறும். பிகாஸ் அவங்க பண்ண ட்ரைனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கே ஒரு ஒரு டைப்புக்கும் காப்பிங்கிற ஒரு ட்ரெய்ட் இருக்குது, க்ளோனுங்கிற ஒரு ட்ரெய்ட் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், நான் முடிக்கும் போது ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் டு இன்னொரு ஸ்டாக் ஃப்ரேம் ஆக்சுவலாக கூடு விட்டு கூடு பாயறதுங்கிறது நடக்காது. நிஜமா சொல்லணும்னா அது ஏன் நடக்காதுன்னா இந்த இதில் உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து உங்களால் காப்பி பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இப்போ நான் இங்கே வந்து நம்பர் 8 வச்சிருக்கேன்னு வைங்களேன். இந்த 8 வந்து இது மெயின் ஃபங்க்ஷன், இது வந்து நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் நம்பர் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன். இந்த 8 வந்து என்னால் இங்கே காப்பி பண்ணிட முடியும். ரைட்டுங்களா? ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்த 8ங்கிற நம்பர் வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நான் இந்த லொக்கேஷனை இட் நெசசரிலி டசன்ட் ஹாவ் டு மீன் ஒன் சிங்கிள் அட்ரஸ், இட் கேன் பி மல்டிபிள் அட்ரஸஸ். அதாவது நான் 4 பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல, 4 பைட்ஸ்னா இப்போ 0x1234, 0x1235, 0x1236, 0x1237, இந்த 4 லொக்கேஷன்ல அந்த நம்பர் இருக்கலாங்க. ஓகேங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா இட் டசன்ட் லிட்ரலி மீன் தட், பட் யூ கெட் த பாயிண்ட். இந்த 4 பைட்டுமே இதுக்குள்ள தானே இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டாக்குள்ள இருக்கிற விஷயம் தானே இதுக்குள்ள இருக்கும். இந்த 8ங்கிற நம்பர் இதுக்குள்ள மட்டும் தானே இருக்கும். நான் இது 3ஆவது தடவை ஏன் சொல்றேங்கிறத நீங்க வந்து புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கெட்டிங் அனாய்ட், பட் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த டேட்டா இதை தாண்டி வேற எங்கேயாவது இருக்குமா? நல்லா யோசிங்க. இந்த டேட்டா, இந்த 8ங்கிற டேட்டா இந்த 4 லொகேஷனை தாண்டி வேற எங்கேயாவது இருக்குமா? அதாவது இன்னும் ப்ரிசைஸா கேட்கணும்னா
would this data be available beyond the scope of these memory locations? அதாவது heap allocated இல்லைனா வேற எங்கேயோ ஒரு டேட்டா செக்ஷன்லயோ இருக்குமா? இருக்காது. அப்போ இது என்ன அர்த்தம்? if I copy this, இப்போ நான் இந்த டேட்டாவை இதை நான் இங்கே காப்பி பண்ணுறேன்னா இந்த டேட்டாவை நான் என்ன வேணாலும் மாற்றலாம். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இதை நான் 9ன்னு கூட மாற்றிக்கலாம். கரெக்டுங்களா? இந்த 9ங்கிற மாற்றின டேட்டா காப்பி ஆனதுனால, திரும்பவும் சொல்கிறேன், காப்பினா உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது இந்த ஜெராக்ஸ் அனாலஜியை. இந்த டூப்ளிகேட்டை நீங்கள் என்ன வேணாலும் மியூட்டேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இந்த டூப்ளிகேட்டை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஒரிஜினல் பாதிக்கப்படாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதனோட லைஃப் டைம் வந்து அழிஞ்சிருங்களா? அப்போ என்ன ஆகும்? பேக் நீங்கள் வரும்போது இந்த 8ங்கிறது இன்டாக்டாக தான் இருக்கும். இன்டாக்ட்னா அப்படியே இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னு, இந்த 4 பைட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த டேட்டா இருக்குது. அதனால இதை நீங்க மாத்தினா இந்த டேட்டா எதுவுமே பாதிக்கப்படாது. இந்த டேட்டா அப்படியே அங்கேயே இருக்கும். இது ஏன் இவ்வளோ ஸ்பஷ்டமா ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, இப்போ இதே எக்ஸாம்பிளை ஒரு ஹீப் அலோகேட்டட் வச்சு பார்ப்போம். ஒரு ஹீப் அலோகேட்டட் எக்ஸாம்பிள் வச்சு சேம் ஸ்டாக் ஃப்ரேம்ங்க, சேம் ஸ்டாக் ஃப்ரேம், சேம் ஃபங்க்ஷன். இப்போ சேம் ஐ நேமே வச்சுப்போம், எஸ்எம்என் சேம் ஐ நேம். இப்போ நான் இங்கே ஒரு நேம் வச்சுருக்கேங்க, சந்தீப்னு. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த சந்தீப்புங்கிறது இட் இஸ் அ ஹீப் அலோகேட்டட். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, என்னோட டேட்டா இங்கே இல்லை, எஸ்டிஆர் சார் சொல்ற மாதிரி தான், அங்கே இல்லை இங்கே இங்கே அப்படின்னு, அந்த மாதிரி தான். இந்த டேட்டா இங்கே இல்லாமல் ஹீப்ல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட இந்த டேட்டாவா இருக்காது, பிஹைண்ட் த சீன்ஸ் இது என்னோட மெமரி அட்ரஸ் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டேட்டானா 5678ன்னு. ஓகேங்களா? அப்போ இங்கே 5678 தான் இந்த இது டெக்னிக்கலி இந்த பர்டிகுலர் மெமரி லொகேஷனுக்குள்ள இருக்கும். இந்த அட்ரஸ் வேற அட்ரஸாக இருக்கலாம், இது வேற என்ன அட்ரஸாக வேணாலும் இருக்கலாம். லைக் லெட்ஸ் சே அதான் 1 2 3 4 வச்சுப்போமே, 1 2 3 4ல இருந்து எவ்வளோ பைட்ஸ் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆனால் சந்தீப்புங்கிற பேர் இங்கே இருக்காது. இவங்க திரும்ப திரும்ப அதே சொல்றாங்கிறத வர இப்போ டெக்னிக்கலா இந்த காப்பிங்கிற ட்ரெயிட் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நான் சொல்றேன். இந்த டேட்டா இங்க இருக்குது பாத்தீங்களா, இவன் இங்க கூடு விட்டு கூடு இங்க மாறி இருப்பான்னு வைங்க. இதே சந்தீப் தான் இங்க இருக்கும். அதாவது சந்தீப்னா சந்தீப் இருக்காதுங்க மக்களே, 0x5678 தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், இந்த சேம் ஐ நேம்ல ஒரு சின்ன மியூட்டேஷன் பண்றேன். சரிங்களா? இப்ப சந்தீப்புங்கிறதுல இப்ப நான் இங்க அகெயின் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை இவனோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அட்டாச் ஆனால் என்ன ஆகும்? இது சந்தீப் அகெயின் தானே வந்து முடியும், முடிச்சிட்றான். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் முடிச்சிட்றான். இந்த ஸ்டாக் ஃப்ரேமும் இங்கே அலோகேட் ஆகுது. இப்போ நான் திரும்ப இங்கே நான் போகிறேன், இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த காப்பி ட்ரேட் இருந்திருந்தா, இது எல்லாமே சொல்கிறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் அலோவே பண்ணாது, பண்ணியிருந்தால் என்ன ஆகும்? நான் வந்து இங்கே டேட்டாவை ஃபஸ்ட்டு நான் மியூட்டேஷனை அலோவே பண்ணலை, ரைட்டுங்களா? அலோவே பண்ணாமல் இந்த டேட்டாவை அட்ரஸ் மூலியமாக இவனுக்கு தந்துடுறேன், இவனும் இதை மாற்றிடுறான். நான் திரும்பி இங்கே வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இவன் சந்தீப்பாக இருக்க மாட்டான், சந்தீப் அகெயின்னு இருப்பான். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னங்க மக்களே? அன்டிஃபைன்டு பிஹேவியர் தானே. ஏன்னா நான் நம்பி அவங்ககிட்ட நான் கொடுத்தது, நான் காப்பி தான் கொடுத்தேன். காப்பினா எப்படி ஆகும்னா, இட் வில் பி அ ஷாலோ காப்பி. அதாவது ஷாலோ காப்பினா என்ன? நான் ஹீப்பில் எதுவுமே அதாவது ஹீப்பில் இருக்கிற டேட்டாவை நான் வந்து காப்பி பண்ணல. காப்பினா உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த டேட்டா இங்கே ஹீப்பில் இருக்குதுன்னா, இங்கே ஸ்டாக் ஃப்ரேமில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் காப்பியாக இருக்கே தவிர, தே போத் பாயிண்ட் டு த சேம் மெமரி லொகேஷன் இன்சைட் த ஹீப். அப்போ என்ன நடக்குது? ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஹீப் டேட்டாவை மியூட்டேட் பண்ணிடுறான், ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த டேட்டா அதே டேட்டாவா இல்லாமல் வேற டேட்டாவா இருக்குது. அப்போ என்ன நடக்குது? இது அன்டிஃபைன் பிஹேவியர் தானே. அதாவது இது இந்த மாதிரி பண்ணவே கூடாது தானே. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுதான் ஷாலோ காப்பி. இதுதான் ரஸ்ட் வந்து அலோ பண்ணுவது இல்லை. ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் ஹீப் அலோகேட்டட். நீங்க அதுதான் சொல்றேன் திரும்ப திரும்ப. பிரிமிட்டிவ் டேட்டாவை ஏன் அவன் காப்பி பண்ண அலோவ் பண்றான்னா,
they do not depend beyond the scope of the stack frame they live in. ஆனா ஸ்ட்ரிங்கிறது இட் இஸ் ஹீப் அலோகேட்டட்ங்கிறனால இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குதுங்க இதுக்கு, இட் ஹாஸ் அ டிபெண்டன்சி வித் ரெஸ்பெக்ட் டு த ஹீப். அதாவது அந்த பாயிண்டர் நான் ஸ்டாக்ல யூஸ் பண்ணுவேனே தவிர அந்த டேட்டா என்கிட்ட இல்லை, இட் இஸ் ஸ்டில் இன் த ஹீப். அப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் கிட்ட நான் வந்து ஷாலோ காப்பி நான் பண்ணேன்னா அந்த டேட்டாவை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்கள் மட்டும்தான் காப்பி ஆகுமே தவிர அந்த டேட்டா காப்பி ஆகாது. அதனால தான் ஸ்ட்ரிங் இஸ் நாட் காப்பி. சரிப்பா, ஸ்ட்ரிங் நாட் காப்பிங்கிற, அப்ப காப்பிக்கு குளோனுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? காப்பினாலும் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் மாறுது, குளோனுனாலும் இப்போ சக்திமான், நீங்க யார் யாரெல்லாம் ஹீரோ பக்தி ஹே சக்தி ஹே அப்படின்னு வருமே, பக்தி தான் சக்தின்னு சொல்லிட்டு அவர் மாறுவார்ல, அதுல ஒரு எபிசோடு வரும், அது எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அவர் வந்து குளோனா வருவார், அந்த குளோன் தான் நெஜ ஹீரோவா நடிப்பாரு. அப்புறம் அவருக்குள்ளெல்லாம் சண்டை இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம்னு வைங்களேன். நான் இப்போ 600 படிச்சுட்டு வந்தது கரெக்டாக வந்து அப்போ 2009 நினைக்கிறேன். பட் எனிவேஸ், அந்த குளோன் வந்து வரும்போது என்ன பெரிய வித்தியாசம் நடக்குது காப்பிக்கும் அதுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே அகைன் ஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீப் அலோகேட்டட், ஸோ நீங்க காப்பி பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும்? டீப் காப்பி தானே பண்ணணும். ஏன்னா டீப் காப்பினா இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ இதே எக்ஸாம்பிளே திரும்பி படிப்போம். இதே ஸ்டாக் ஃப்ரேம் இருக்குதுங்க, இதே மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, இதே SMN சேம் மை நேம் இருக்கு. இப்போ திரும்பி நான் இங்க சந்தீப்னு எழுதுறேன். அகைன் திரும்ப நான் சொல்றேன், சந்தீப்னா இட் டசன்ட் ஹேவ் த ஒரிஜினல் டேட்டா பட் an address to it. ஓகேங்களா? அதனால தான் நான் இங்க பிராக்கெட்ல கொடுக்குறேன். டெக்னிக்கலா இங்க சந்தீப்னு இருக்காது, அதனோட அட்ரஸ் தான் இங்க இருக்கும். இப்போ நான் இங்க க்ளோன் கொடுக்குறேன் பாத்தீங்களா, அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா இங்க எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனா இவன் கொடுத்துருக்கான். ஏன்னா people should not assume this is the default. இது டிஃபால்ட்டா நடக்காதுங்க மக்களே, நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். அதனால தான் அந்த எரர்ல சொல்லியிருந்தான் உங்களுக்கு if the performance cost is acceptable அப்படின்னு. ஸோ நம்ம திரும்பி வருவோம் இங்க. இப்போ இந்த க்ளோனுங்கிறது என்ன நடக்கும்னா, இந்த டேட்டா இங்க கூடு விட்டு கொடுப்பாயுமா, நான் சொன்னேன்ல சம்பந்தப்பட்ட டேட்டா மற்ற எக்ஸ்ட்ரா மெட்டா டேட்டாம்பாங்க, இந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ற சைஸு கெப்பாசிட்டி அதெல்லாம் அதை சுத்தி இருக்கும், அது எல்லாமே காப்பி ஆயிரும். ஆனா அதோட என்ன ஆகும்னா, இப்போ இந்த சந்தீப் இருக்கான் பாத்தீங்களா, இவன் ரீ அலோகேட் ஆவான். அப்படின்னா என்ன? இவன் திரும்பவும் ஹீப்ல போய், நான் சொன்ன அந்த ட்ரவர்சல்லாம் நடக்கும் ஞாபகம் இருக்குங்களா, ஒரு நோடா போய் இடம் இருக்கா முருகேசான்னு தேடி அந்த தேடின டேட்டாவுக்குள்ள இந்த சந்தீப்னு காப்பி பண்ணுவான். இப்போ புரியுதுங்களா மக்களே ஏன் பர்ஃபார்மன்ஸ் காஸ்ட் இஸ் அப்ளிகபிள்னு கம்பைலர் சொல்லுதுன்னு? we are essentially deep copying it. இந்த டேட்டா இங்க தான் இருக்கும், மெயின்ல தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற டேட்டா will not be 5678. இவன் வேற ஏதோ ஒரு அட்ரஸ்ல இருப்பான், 9123ன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிருக்கு? நீங்க மெயின் யூஸ் பண்ணி இங்க கிரியேட் பண்ண டேட்டா அதே எழுத்து தான், அதே சந்தீப்புங்கிற எழுத்து தான், ஆனா அட்ரஸ் வேற ஒரு ஹீப் அலோகேட்டட் நோடுக்குள்ள போய் இவன் உட்காந்துருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இவன் என்ன வேணாலும் இவன் மாத்துவான், இவன் இங்க என்ன வேணாலும் இங்க மாத்திக்கலாம், இங்க வந்து சரண் கூட எழுதிக்கலாம். அதாவது 9123குள்ள என்ன வேணாலும் நடக்கும். இவன் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிடறான். அப்ப ஆஸ் யூஷுவல் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாக் ஃப்ரேமும் முடிஞ்சிருது, கிளியர் ஆயிருது. இந்த ஹீப்ல அலோகேட் ஆயிருக்கிற மெமரியும் வந்து ரிலீவ் ஆயிரும். அப்ப இந்த நோடும் ஃப்ரீ ஆயிரும். ஓகேங்களா? இப்ப திரும்பி இங்க வந்து இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? will this get affected? of course not, because இவன் இருக்கிற அட்ரஸ் வேற, இவன் இருக்கிற அட்ரஸ் வேற. ஸோ இப்ப திரும்பி இதை பிரிண்ட் பண்ணோம்னா இது இங்க சந்தீப்னு தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? அதனால தான் ஸ்ட்ரிங் இஸ் க்ளோன். அதாவது இது என்னடா பட்லர் இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்ட்ரிங் ஹாஸ் அ ட்ரெய்ட் ஆஃப் க்ளோன். ஆனா ஸ்ட்ரிங் does not have the trait of copy. ஏன்னா clone is nothing but a deep copy. It's not a shallow copy. Deep copy na அந்த இருக்கிற டேட்டா அந்த அலோகேஷனோட சேர்ந்து காப்பி ஆகும். ஆனா ஷாலோ காப்பினா அந்த ஸ்டாக்ல என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் தான் காப்பி பண்ணும்.
ஸ்டாக்ல ஒரு பாயிண்டர் இருந்ததுன்னா அந்த பாயிண்டரையும் சேர்த்து காப்பி பண்ணும். அப்போ இட் வில் நாட் ஹாவ் ஒரிஜினல் டேட்டா, இட் வில் ஒன்லி ஹாவ் அ காப்பி ஆஃப் த டேட்டா வித்தின் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்டாக். அப்போ என்ன ஆகும், நம்ம காப்பி பண்ண நினைக்கிறப்போ அவன் பாயிண்டரா இருந்திருந்தான்னா அவனும் சேர்ந்து மாறிடுவான். we will get corrupted data. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டேட்டா வர்றதுக்கு பேர் தாங்க அன்டிஃபைன்டுங்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுவே டீப் காப்பியா இருக்கிற பட்சத்தில் ஹீப்பும் மாறும், ஹீப்போட அலோகேஷனும் மாறும். நம்ம மாத்திட்டு வெளியில வர்றப்போ அந்த ஓல்டு டேட்டா வில் ஸ்டில் கெட் ப்ரிசர்வ்ட். இப்போ புரியுதுங்களா ஏன் இதை பர்ஃபார்மன்ஸ் ஹெவின்னு சொல்றாங்கன்னு? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், தேவையே இல்லாம நீங்க அலோகேட் பண்ணிட்டு அதை டிலீட்டும் பண்றீங்கன்னா யூஆர் எசென்ஷியலி வேஸ்டிங் த ரிசோர்சஸ்ல. நீங்க ஆப்டிமைஸ்டா அந்த கோட் எழுதலன்னு தான் அர்த்தம். அதனால தான் ஸ்ட்ரிங்க்கு வந்து நீங்க க்ளோன் பண்ணணும்னா டாட் க்ளோன் தான் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம திரும்பி இதே எரருக்குள்ள வருவோமே. இதே எரர்ல இவங்க என்ன சொல்றாங்க, இதை க்ளோன் பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. நம்ம இங்க பண்ணி பார்ப்போமே. இப்போ க்ளோன் கொடுத்து சேவ் பண்ணி பார்த்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். மாறுதுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த க்ளோனுங்கிற டேட்டாவை உள்ள நான் மாத்துறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நேம் டாட் புஷ் ஸ்ட்ரிங்னு கொடுத்து அகெயின் நான் கொடுக்குறேன். இதை நான் மியூட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐம் சேஞ்சிங் இட். இப்போ நான் இதை ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தா இங்க பாருங்க சந்தீஸ்வரன் ராம்குமார் அகெயின் வருது. ஆனால் நம்மளோட ஒரிஜினல் நேம் ஸ்ட்ரிங் மாறல. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் செகண்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் விச் இஸ் நத்திங் பட் க்ளோனிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீடியோவில் நான் ஏன் சொன்னேன் எக்ஸாக்டாக கூடு விட்டு கூடு மாறுறது இல்லை அப்படின்னு. அடுத்த வீடியோவில் நம்ம பிரிண்டிங்கை எப்படி எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா எப்படியெல்லாம் பிரிண்ட் செய்யலாங்கிறத பார்க்கலாம். டூடல்ஸ்.